பிரைஸ் ஹalleluya. ஸோ ரெண்டாவது செஷன் இது ஒரு சாட்சி நேரம். ஒரு சாட்சி பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். தேவனுக்கு மகிமையாக உண்டாக எல்லாத்துக்கும் தெரியும் வார்த்தை கொடுக்க சாட்சி என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுக்கு மகிமையாக கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனாவுக்கு எல்லா பக்கமும் பரவி கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, ஈரோடு, திருநெல்வேலி, திருச்செந்தூர், அப்புறம் ராமேஸ்வரம் எல்லா பக்கமும் கொண்டிருக்கிறதுனால ஆண்டவருக்கு வேற ஒரு அப்பதான் எல்லா கடையிலும் ஸ்மார்ட் போன் இப்போ இருக்குது. ஆண்ட்ராய்டு இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸோ அப்போ அவரு ஆண்டவர் உங்க வார்த்தைகளை அவங்களுக்கு எல்லா சபையும் மூடப்பட்டது, எல்லா இதுவும் மூடப்பட்டிருக்குப்பா. எப்படிப்பா நான் அவங்க வார்த்தையை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தைனா உன் கைகளுக்கு அதை கற்கும் வார்த்தை அறிவித்தார். அவர் சுத்தின்படி கொஞ்சம் வயசாக ஆரம்பிச்சேன். அதே மாதிரி கடவுளுக்கு வேலை ஸ்தலத்துக்கு போக கத்தருக்கு கிருபை செய்தார். அவங்களுக்கு என்னோட அன்பு சகோதரர் சாம்பியல் மூலியம் அவனோட மொபைல், ஸ்மார்ட் மொபைல், அந்த மொபைல்லாம் சாம்சங் மொபைல் தான் என்னோட சேனல் ஃபஸ்ட்டு சேனல் அவருக்கு செய்தார். அப்போ இந்த மாதிரி என்னோட பெரிய மொபைல் கிடையாது, ஸ்டாண்டு கிடையாது, மைக்கு எதுவுமே கிடையாது. அப்போ கத்தனுக்கு குரல் வரையலாம் கத்த வார்த்தையை அறிவிக்க தேவனுக்கு செய்தார். கிருபை செய்து கத்த கிருபை கொடுத்தாங்க. இன்னைக்கு அது மூலியமாக பல பிரேக்கப் ஆனாலுமே கத்த அதெல்லாம் சோழ்வடையாம நீ பாதுகாப்பு கிருபை செய்திருக்கா நான் நன்றி செய்கிறேன். தேவன் பல நாட்களை கழிந்து பல வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல அவரோட வார்த்தையை உலகம் போய் சேர கத்தை பயன்படுத்திருக்காக கத்தை நான் நன்றி சொல்கிறேன். எப்போதும் கத்த அடியனை நீங்க ஜெபித்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கத்த வார்த்தையை கலந்து கொண்ட இந்த மாதிரி அப்ப இன்னைக்கு வசதி எல்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு என்னோட அறையில நின்று கொண்டுதான் கத்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டது. சீக்கிரமாய் வெளியூரெல்லாம் போய் கத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. தேவனுக்கு செய்வாங்க. அது மட்டும் இல்லாம தேவனை ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. சின்ன சாட்சி என்னன்னா சொந்தக்காக நான் இன்னும் சொந்த பந்தம் எனக்கு நீட்டிக்க. ஸோ நான் எத்தனையோ நாட்களை நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணாலும் இந்த நாளை கத்த எனக்கு உடனே ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்படின்னா சளி 2 நாளே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு குளிர்பாதத்தினால சேரம் போயிட்டு அழகாம் கத்த அது மாற்றின்னு இருக்கா. அது மட்டும் இல்லாம கத்தாண்டே நான் இந்த நாட்டை நான் என்ன செய்ய வேண்டும் நான் கத்தத்தை கேட்கும் போதுதான் என்னோட வார்த்தையை அது மூலியமா அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த நான் பேசுறது நீ இல்லை, நானே அப்படின்னா யானா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அது வழியாக தான் இன்னைக்கு காலையில இந்த 2 வாரமா கலந்து கத்துற வார்த்தையை கொடுக்க அந்த கிருபை செய்யலாம். கத்தருக்கே மகிமை உண்டாவதாக, கத்தருக்கே மகிமை உண்டாவதாக. மோசையை மறைத்து, யோசுவாவை மறைத்து, ஆரோனை மறைத்து ஆண்டவர் பேசின ஆவியான் தெளிவின் ஆவியானவர் என்னையும் பயன்படுத்திருக்கார். நன்றி செய்கிறேன். எல்லா ஊழியக்காரங்க இந்த ஊழியத்தை ஊருக்கு பண்ணிட்டு ராஜ்யத்துல போனதுனால என்னோட ஃபேமிலியில் இருக்காங்க. ஆண்டவர் ராஜ்யத்துல போன 2 பேர் இருக்காங்க. ஒன்று என்னையா தந்தையோட தகப்பனார், அவரு டிஎஸ்சி ருத்ரன். அதெல்லாம் அவர் 2000 வைக்கிய சபை டெஸ்டராக இருக்காங்க. பிசி இருந்தாங்க. 1000 வருடம்
அனுப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் தேவ கிருபையால அவருக்கு பின்னால 2002 கர்த்தர் ராஜ்யத்துக்கு அவர் போய் தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்கு போனாங்க. அவருக்கு பின்னால் நான் கொஞ்சம் லைட்டாக சின்ன வயதில் நான் கலந்தேன். ஆனால் கையாம என்ன செய்யணும்னா ஆண்டவரை எப்படி ஓடிந்து நான் நிறைவேற்ற போனேன் அப்படின்னு சொல்லி நான் திரும்பி என்னுடைய என்னுடைய தகப்பனுடைய சகோதரன் எல்வி குமார் தாஸ் ஐயா அவங்க சுசேக பணியெல்லாம் எங்கள் ஆவணம்பரத்தை அன்பினுடைய ஜவஹர் ஐயா கல்லூரிலாம் படித்திருந்தாங்க. அது மட்டுமே எங்கே போனாலும் ஐயா ஒழித்துக்கு போனா அப்படின்னாங்க. நாங்கள் திக்காக தந்துருந்தேன். ஆனால் அவர் சொல்வார் கனகால தியால கத்தவங்க கூட இருப்பான்னு சொல்லி அவர் சொன்ன கட்டி ஜெவமணி போய் வேதாந்த கல்வி படிக்க செய்கிறாங்க. என்னென்னலாம் அதில் டவுட்ஸோ அப்படின்னு கேட்டு அவரும் ஒரு சோஷியல் மீடியா அப்படி சொன்னாங்க. அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வேலை சாப்பிட்டு பாசஸ் கூப்பிடும் போது எதை செய்வாங்கன்னா அவங்க போகும்போது அப்பா கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் தெரியல. கூப்பிட்டா சந்தோஷம், கத்துக்கு சந்தோஷம், கூப்பிடுனாலும் கத்துக்கு சந்தோஷம் சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஆனா அவங்க இதெல்லாம் ஆண்டவர் பேசினாங்க. ஏன் இந்த சாட்சிகள் சொல்லுன்னா இதோடைய குடும்பத்தோட சாட்சியம் இதை நிற்கிறோம். அதுதான் நான் அண்டே சொல்லிடுறேன் இந்த ஆடியோ வீடியோ மூலியமாக. அது மட்டுமே அந்த தகப்பனால் எங்கே போனாலும் எங்கிட்டு கொண்டு அளவுக்கு போவாங்க. இப்போ ஒரு மட்டும் பலர் மட்டும் நாம திருப்பூர், திருச்சி, பெருமாள் பிறந்த எங்க ஒன்னா என்னை கூட்டிட்டு போய் இதுதான் ஊழியம் வந்து சாதாரண ஊழியம் அல்ல, நீ ஏற்ற ஊழியம் மட்டும் இல்லாம இது பாலியல் ஊழியம் சொல்லி அவங்க எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதை என்ன யாருக்கும் தெரியும், வீட்டில் தெரியும், எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி கற்றுக் கொடுத்தவங்கனாலதான் நீ கத்தை நீ ஈஸியா இந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது வந்து அர்ப்பணிப்பு ஊழியம். அந்த கத்தை நீ அர்ப்பணிச்சுக்கு இந்த ஊழியத்தை செய் கொடுத்தபடியா நன்றி செய்ய வேலை செய்யறது என்ன நெருக்கடி வந்தாலும் அதை செய்யதான் நான் ஊழியம் செய்கிறேன். ஊழியம் செஞ்சுட்டு நான் ஊழியம் செய்கிறேன், வேலைக்கும் சேர்த்து இன்னைக்கு 2 வாரமாக உடம்பு சரியில்லாதனால கத்தை இன்னைக்கு ஒரு பேக்கா போயிட்டு இந்த ஆன்லைன் ஊழியத்தை செய்ய ஆண்டவருக்கு செஞ்சிருக்கா. அதுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பு வந்து எல்லா நாளுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும். எப்படின்னா அது ஒரு ஊழியம் வந்து பாடுகிற ஊழியமா இது இருக்கும். ஆனா வந்து இந்த பாடுகிற ஊழியத்தை நம்ம அர்ப்பணிச்சு ஒன்று கொடுத்து செவிக்கும் போதுதான் அது கத்தாதுல கொஞ்சமா மாற்றி ஈஸியா நம்ம கொடுத்து ஆத்மாக்கு அழிந்து போன ஆத்மாக்களே அவர் ஆலயத்தை வந்து சேரா அவரோட திட்டம் வைத்து இருக்கா. உலகத்துல நம்ம ஞானம் கிடையாது, தேவனுடைய ஞானம் மட்டும்தான். நீதிமொழிகள் 13:1 சொல்லி ஞானியுள்ள மகன் தன் தகப்பனை போதிக்கிறவன் பரியாசகனும் தன் கருத்து கொண்டு செவி. அப்படின்னா நம்ம உலக தகப்பனுக்கு ஞானத்தை கேட்க மாட்டோம். ஆனா நம்மளை படித்த பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து அவர் நான் கொடுத்த ஞானத்தை கொடுக்கணும். அது கீழ்படியே தான் வேண்டும். அதுக்கு அன்பான சரி அப்படி ஞானம் கத்த சோசியல் மூலியமா எங்களை ஊழியத்திருக்கணும்னா இன்னைக்கு அவர் இல்லை படிப்பாவும் கத்த ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அதே மாதிரி தாத்தாவும் அவர்கள் கத்த ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் கத்தருக்காக வேண்டு டிஎஸ்சி அவங்க வந்து படிப்பா வந்து சுசேக பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. தாத்தா வந்து டிஎஸ்சி ஆனால் வாத்தியா இருக்கணும். உண்மையும் வாத்தியா வந்தாலுமே செய்வோம். கத்தருக்காக இந்த ஊழியத்தை செய்வோம். திரும்பி கழிச்சு எடுத்துக் கொள்ளுங்க. ஏன் நான் சாட்சி நான் திரும்பியில பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்னா நான் ஒரு மொழியில 2 மொழியில எங்க போனாலும் அந்த சாட்சியா கத்தருக்காக சாட்சியா உலகத்துக்காக சாட்சியா கத்தருக்காக நான் சாட்சியா இருக்கும்படி கத்த எனக்கு செய்திருக்கான்.
நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கையும் வேலையும் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வாதாக. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, 2வது விஷயம் செஷன்ல இது போல நிறைய ஊழியர்கள பரிசுத்தவான்கள் நம்ம இழந்திருக்கோம். ஹல்லேலூயா. அவங்களோட கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை தியாகத்தை நம்ம இழந்திருக்கோம். ஆனா அது இழக்க இல்லாதபடி அது நம்ம குடித்து கொண்டு வந்தோம்னா வாழ்க்கையில அதுவே கர்த்தர் கொடுத்த மகா பிரதான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நான் ருசித்து பார்த்திருக்கேன். நீங்க கர்த்தரை ருசித்து பாருங்க சொன்ன மாதிரி அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்த எல்லா பாடுகளும் கர்த்தர் எனக்கு அறிந்து கொள்ள பேசியிருக்கா. நான் கர்த்தரை நன்றி சொல்கிறேன். கடந்த ஜெபப்படி மாதம் 14 இந்த நாள் தாசன் ஈரோடு சீர்சை திருமண ஜேக்கப் அவர்கள் நலப்பாடுகளுக்கு திடீர்னு அவர்களுக்கு மரணம். இது மரணம் இல்லை, கர்த்தருடைய திட்டம். மகனே, இந்த உலகத்தில் நீ பாடுபட்ட போதும் என் ராஜ்யத்துக்குள்ள ஏற்பாடுகள் வந்ததுன்னு சொல்லி அவர் தன் ராஜ்யத்துக்கு செய்தார், எடுத்துக்கொண்டார். ஆனா அவர்களை இறந்து போன அந்த சபையாரும் இறந்து போன அந்த குழுவுடன் கத்த ஆழ்வத்திருக்கிறார். ஆறுகளின் தெய்வம் தாமே அவர்களுக்கு ஜாக்கப் விங்ஸனையா தேசிய திருமணத்தோட ஒரு பெயராக என்னைக்கும் அவர் இல்லை. ஆனா அவர் செய்த அந்த திருமணம் ஈரோடு சேலம் திருப்பூர் திருமணம். ஆனா எல்லா சபைக்கும் அவர் டான்ஸா கொடுத்தோம். அவர் தைரியமா போய் ஓய்வு மட்டும் இல்லாம நற்கேரிகள் செய்து நல்ல கத்தரையோ உறுதி செய்து வந்த நல்ல தேவையோ நான் அவரை பத்தி இது வரைக்கும் நான் அறிந்த கூட இல்லை. அவரை பத்தி இது வரைக்கும் நான் என்ன செய்யறேன் பார்க்க அவரை பார்க்க நான் என்னவே இல்லைனா கத்திர தாசனால கத்திர தாசன் இறந்ததை அந்த அந்த சிஎஸ்சி திருமண்டலத்தோட அத்தனை ஆயுதக்கும் அதோட இழப்பீடு. ஆனா ஒன்று சொல்கிறேன், கலக்காதீங்க. எங்க அன்பு போதை மாதிரி நான் ஒன்று சொல்றேன். திருப்பூர் டிஎஸ்சி திருப்பூர் ஈரோடு சேலம் எல்லா சிஎஸ்ஐ நான் தைரியமா இருக்கும். நான் ஒன்று சொல்றேன், கத்த தாசனை எந்த மதிப்பு போயிட்டான்னு கவலைப்படுங்க. கத்த அன்பு பேராய ஜாக்கப் விங்ஸன் ஐயாவை கத்த ராஜ்யத்தை அவர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு கத்த அவர் மேல் திட்டத்தை வைத்து மக்கள் எடுத்துக்கொண்டார். நீங்க கண்ணீரோட மனிதர் எடுத்துருக்கலாம். எனக்கு பீரோக்க இந்த சபையை பார்க்க போறீங்க. நான் பேசுறேன், தேவாவே நான் பேசிக்கலாம். அதே மாதிரிதான் கத்தர் ஆசீர்வாதம் உங்களோட மீண்டும் கத்தர் நாமும் மகிழ்விப்பவராக கத்தர் ஆசீர்வாதம் உங்களோட வழிகாப்பாராக.